தவறான வழிகாட்டுதல்னால ஒரு சில இன்ஸ்டா பிரபலங்களும் இருக்கட்டும், ஒரு சில யூடியூபர்ஸும் மருந்துகளை விற்பனை செய்கிறாங்க. இந்த மாதிரி விற்கப்படுற மருந்துகள் எல்லாருக்குமே ஒரே மாதிரி வேலை செய்யுமா அப்படின்னா கிடையாது. பேஷண்ட்டோட உடல்நிலை, அவங்களுக்கு இருக்கிற சிம்டம்ஸ் அண்ட் ஆல்ரெடி அவங்களுக்கு ப்ரீவியஸாக ஏதாவது இல்னஸ் இருக்கா, இல்லை ஹார்ட் இஷ்யூஸ், இல்லை அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை வருஷக்கணக்கில் என்ன மாதிரி மெடிசன்ஸ்லாம் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க, ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் பொறுத்து தான் மெடிசன் கொடுக்கணும். இந்த மாதிரி மருந்துகளோட மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை தடுக்கிறதுக்காக தான் DMR ஆக்ட் 1954 கொண்டு வரப்பட்டது. தி ட்ரக் அண்ட் மேஜிக் ரெமெடி ஆக்ட் 1954. இதோட பர்பஸ் என்னன்னு பார்க்கும்போது, பப்ளிக்கோட ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் அண்ட் டு ப்ரிவென்ட் தி செல்ஃப் மெடிகேஷன் அண்ட் ப்ரிவென்ட் தி அன்எத்திக்கல் அட்வர்டைசிங் ஆஃப் ட்ரக்ஸ். ஸோ மக்கள் உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ப்ராப்பராக மெடிக்கல் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ண முறையான பட்டம் பெற்ற மருத்துவரோட ஆலோசனைப்படி மருத்துவம் எடுத்துக்கோங்க.